தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, விவரம் என்ன சொல்லுங்கள்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஒரு நாளைக்கு, அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவர் சுற்றுப்பயணம் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அது சாத்தியமில்லை என்பதால் ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களில் உரையாற்றுவது என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மொத்த சுற்றுப்பயணமும் மாற்றப்பட்டிருக்கிறது. தற்போது வருகிற 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முன்பு திட்டமிடப்பட்டிருந்ததில் தற்போது அது மாற்றப்பட்டிருக்கிறது. சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது வருகிற 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அந்த தேதியானது, சென்னை திருவள்ளூர் மாவட்ட தேதியானது ஒத்தி வைக்கப்பட்டு 27ஆம் தேதி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களுக்கு செல்கிறார். சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 2 இடங்களில் மக்களை சந்தித்து விஜய் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இதற்கு முன்பு திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது அது மாற்றப்பட்டு வருகிற 27ஆம் தேதியே சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 2 இடங்களில் விஜய் மக்களை சந்தித்து உரையாற்றவிருக்கிறார். 4 இடங்களில் மக்கள் சந்திப்பை நிகழ்த்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாமக்கல்லில் 2 இடங்களிலும் சேலத்தில் 2 இடங்களிலும் என 4 இடங்களில் 27ஆம் தேதி மக்களை சந்திக்கிறார். அதில் 2 இடங்களில் விஜய் உரையாற்றுகிறார். மொத்த சுற்றுப்பயண திட்டமுமே மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு, அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 3 இடங்கள் என ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. தற்பொழுது அது மாற்றப்பட்டு ஒரு நாளைக்கு 2 இடங்களில் மட்டுமே விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். அதற்கு ஏற்றவாறு இந்த சுற்றுப்பயண திட்டமானது மொத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.